அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபியுல்லா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நானும் நல்லா இருக்கேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு தான் போயிட்டுருக்கேன். தங்கச்சி பையன் சென்னையில் காலேஜில் சேர்த்துருக்கோம். சென்னையில் கிறிசன்ட் காலேஜில் தான் சேர்த்துருக்கோம். என் பையனும் கிறிசன்ட் காலேஜில் தான் படித்தார். அதனால் என் தங்கச்சி பையனையும் அங்கேயே சேர்க்கலான்னு சொல்லிவிட்டு அங்கே தான் சேர்த்துருக்கோம். நமக்கு தான் ட்ராவல் பண்ணால் கொஞ்ச நேரத்துலேயே டீ கேட்குமே. டீ டைம் வந்துச்சு. சரி, ஓகே, டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டிட்டு கடைக்கு போனோம். நாங்கள் போன டைம் ரொம்ப கூட்டம்லாம் இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு, ஃப்ரீயாக இருந்துச்சு. அதோட போய் உட்காந்து டீயை குடித்தோம். டீ குடிச்சிட்டே இருக்கும்போது ஒரு பஸ்ஸு வந்துச்சு. நாங்கள் டீ குடிச்சிட்டு அப்படியே வெளியாயிட்டோம். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புனோம். அடுத்து கொஞ்ச நேரத்தில் சென்னை கிட்ட ஒரு டீ குடித்தோம். டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்புனோம். கொஞ்ச நேரத்துலேயே காலேஜ் வந்துருச்சு. உள்ளே போன உடனேயே என்ட்ரன்ஸில் செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு அப்படியே ஹாஸ்டல் பக்கம் போக சொன்னாங்க. அதோட ஹாஸ்டலுக்கு போய் ஜாமான்லாம் வைக்கிறதுக்கு அங்கே போனோம். ஹாஸ்டலில் செக் பண்ணிவிட்டு பசங்களை மட்டும் அனுப்பி வச்சாங்க ரூமுக்கு ஜாமான்லாம் எடுத்துக்கிட்டு. நாங்கள்லாம் பேரண்ட்ஸ்லாம் வெளியிலே தான் இருந்தோம். சேர் போட்டு வச்சுருந்தாங்க, வெளியில் உட்காந்துருந்தோம். டீ கொடுத்தாங்க. டீயை குடிச்சிட்டு உட்காந்துருந்தோம். பசங்க ரூமில் போய் ஜாமான்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தாங்க. பசங்கள்கிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் வெளியில் போய் டிஃபன் சாப்பிட போனோம். கிறிசன்ட்டுக்கு பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இந்த ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, திருவசந்தம்னு சொல்லிட்டு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஆம்பியன்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. அதோட அங்கே தான் போய் டிஃபன் சாப்பிட உட்காந்தோம். ஹோட்டல் உள்ளே அப்படி சுத்தமாக நீட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உட்காந்தோம். டிஃபன் என்ன இருக்குதுன்னு கேட்டோம். மினி இட்லி இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, நானும் தங்கச்சியும் மினி இட்லி வாங்கி சாப்பிட்டோம். ஹஸ்பண்டும் நானாவும் தோசை வாங்கி சாப்பிட்டாங்க. இட்லி சூப்பராக இருந்துச்சு, தோசையும் சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புனோம். திரும்ப கிரசன்ட் வந்துட்டோம். 10 o'clock ப்ரோக்ராம் இருக்குது. எல்லோரும் ஆடிட்டோரியம் வந்தாச்சு. பேரண்ட்ஸ் எல்லாம் மேலே உட்காந்துருந்தோம், ஸ்டூடெண்ட் எல்லாம் கீழே இருந்தாங்க. ஸ்டாஃப் எல்லாம் வந்துட்டாங்க. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வீடியோவை பேரண்ட்ஸ்லாம் பார்ப்பீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் அந்த சவுண்டோடே போடுறேன், நீங்களும் கேட்டு தெரிஞ்சுங்க. Pro Vice Chancellor, Registrar, Directors, Deans, HOD and faculty members of B.S. Abdur Rahman, Crescent Institute of Science and Technology, I extend a warm welcome to the students of first year BTech programs and parents to this orientation program for the freshers. Dear students, today marks a significant milestone as you join the esteemed Crescent family. Today you stand at the threshold of a new chapter, filled with endless possibilities and opportunities. As you step into these hallowed premises, we are here to help you turn your aspirations into reality. This orientation is no more than just a schedule of events. It is an introduction to a vibrant community that will nurture your growth, challenge your intellect, and support your dreams. We are committed to providing you with the tools, knowledge, and environment necessary to thrive. Together, let's embrace the challenges. Every day is a traffic. So plan your day 30 minutes early. நான் அப்பா அம்மாவுக்கு சொல்றதா அவங்க சீக்கிரமா அனுப்பிச்சு விடுங்க. வேகமா அந்த லாஸ்ட் மினிட்ல அனுப்பும் போது நிறைய அவன் ஃபாஸ்டா பைக் போட்டு வருவான், கீழே விடுவான்.
send them early to the college. For 9 o'clock class, 8:50 be inside. So T stands for time management. So C stands for care, R stands for regular to the classes, E stands for elegant dressing, S stands for student clubs, C stands for Converse good, E stands for eliminate unwanted activity, N stands for never give up on your academic, T stands for time management. If you follow this crescent, at the end of the graduation, you will shine as bright as a full moon. அதாவது வளர்பிறையா வந்து பல பலன் பெற்ற முழு நிலாவா நீங்க வெளியே போகலாம். You follow the crescent. So follow the crescent, become a shining full moon. And thank you so much, all of you. தன்மகனை சான்றோர் என்ற கேட்ட தாய் அப்படின்னு ஒரு குரல் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தாய் மட்டும் இல்ல, தந்தை, அப்பா தான் இவன் கார்டியனை கூட சேர்த்துக்கணும். முடிச்சு போகும்போது வாத்தியாரெல்லாம் வந்து இந்த மாதிரி பையன் கிடைக்கவே இல்லை, நல்ல பையன், நல்லா படிப்பான், நல்லா டான்ஸ் ஆடுவான், நல்லா எழுதுவான், கவிதை எழுதுவான், ஓகே அப்படின்ற ஒரு நல்ல பேரோட போகணும்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பும்போது 12:30 அப்படியே தொழுதுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு பள்ளிக்கு போய் தொழுதுட்டு அப்படியே கிளம்புனோம். லன்ச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட் பார்த்துக்கிட்டே போனோம். அப்புறம் போகும்போது ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, அங்கே போய் நிப்பாட்டிட்டு சாப்பிட்றதுக்கு உள்ளே போனோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் டேபிள் சேர் எல்லாமே மூங்கிலே செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. கடை ஃபுல்லாகவுமே மூங்கிலில் தான் வேலை பார்த்துருக்காங்க. நல்ல டிசைன், நல்ல மாடலாக இருந்துச்சு. அப்படியே காட்டுறேன் பாருங்கள். டேபிள் சேர் எல்லாமே மூங்கிலில் தான் பண்ணியிருக்காங்க. செம சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடு என்ன இருக்குன்னு கேட்டோம். பிரியாணிலாம் முடிஞ்சுட்டாங்க. சரி ஓகே, என்ன ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணோம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸு நல்லா இருந்துச்சு. ஃப்ரைட் ரைஸு ரொம்பலாம் உரப்பு இல்லை, நார்மலான உரப்பு போட்டிருந்தாங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்புனோம். ரெஸ்டாரண்ட்டு வெளியிலையும் அதே மாதிரி மூங்கிலில் தான் டேபிள் செஞ்சுருக்காங்க, மூங்கிலில் தான் சேரு. நல்லா இருந்துச்சு. பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட்டு நல்லா சுத்தமாக நீட்டாக இருந்துச்சு. பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதனால தான் இங்கே சாப்பிட வந்தோம். சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பும்போது லைட்டாக மழை தூறிக்கிட்டே இருந்துச்சு. கிளைமேட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. மார்னிங்லாம் மழை இல்லை, ஈவினிங் வந்து ஓரளவு மழை லைட்டாக பெஞ்சிட்டே இருந்துச்சு. காரில் வேடிக்கை பார்த்துட்டே போகும்போது டைம் போனதே தெரியல. டைம் பார்த்திங்கன்னா 9 o'clock ஆகிடுச்சி. சரி ஓகே, ஒரு கருப்பட்டி காஃபியை குடிப்போம்னு சொல்லிட்டு கருப்பட்டி காஃபி கடையில் ஸ்டாப் பண்ணோம். சென்னையிலேருந்து ரிட்டன் ஊருக்கு திரும்பும்போது கருப்பட்டி காஃபி இந்த கடையில் தான் குடிப்போம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிஸ்கெட்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் பிஸ்கெட் வச்சுருக்காங்க. நல்லா ஒவ்வொரு பிஸ்கெட்டும் நல்லா பெருசாக இருக்குது. நல்லா இருந்துச்சு. இந்த காட்டுறேன் பாருங்கள். இந்த பிஸ்கெட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். கருப்பட்டி காஃபி குடிச்சிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா விலாக் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.